Hi friends, welcome to my channel Miniature Tharunikha. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் பாப்கார்ன். என்னோட சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஆனால் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மினி பன்னீர் பாப்கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வினிகர். சப்போஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லைனாலும் நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் பன்னீரில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. பன்னீர்லேருந்து தண்ணி வரும். இப்போ நம்ம இதை 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைதா எடுத்துக்கோங்க. மைதாவில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர். இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா திக் பேட்டராக கரைச்சிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா திக்காக இருக்கணும், பேஸ்ட்டாக. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ பன்னீர் நல்லா 10 மினிட்ஸ் ஊறியாச்சு. இப்போ நம்ம நல்லா டிப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை இந்த மைதாக்குள்ளே போட்டுக்கோங்க. மைதாக்குள்ளே போட்டு கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு அதே ஹேண்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்த உடனே ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணிவிட்டு ஹேண்டை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நம்ம கையிலே எல்லாமே ஒட்டிக்கும். அதனால தான் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சிட்டோடனே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் பாப்கார்னை பொரிச்சு எடுத்துடலாம். உங்கள் மம்மி டாடி ஹெல்ப்போட செய்யுங்க குட்டீஸ், தனியாக செய்யாதீங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஸ்டெய்னரில் போட்டுடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் கிச்சனில் மினி கிச்சனில்
நம்ம இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக யம்மியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம குட்டி சர்வ் பண்ணிடலாம். யம் 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 குட்டீஸ், இது வந்து மயோடிப். இது வந்து எப்படி பண்ணணும்னா, சாதாரண டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதுவும் மைனஸு கலந்தா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா யம்மி மினியேச்சர் தாருனிகாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. We'll see you in next video. Bye.